ஹலோ, வெல்கம் டு த சேனல் ஃபெதர்ஸ். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சர்ப்ரைஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த சேனல் ஃபெதர்ஸ். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் மோஷன் இன் ஒன் டைமென்ஷனோட செகண்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கிளாஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். நீங்கள் ஒருவேளை இப்போ தான் வீடியோஸ்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் மோஷன் இன் ஒன் டைமென்ஷனோட ஃபஸ்ட் வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பேசிக் மேத்தமெட்டிக்ஸோட வீடியோஸும் பாருங்கள். பிகாஸ் ஃபிசிக்ஸ் நீங்கள் ப்ராப்பராக சால்வ் பண்ணணும், ப்ராப்ளம்ஸ்லாம் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சு சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். சார் என்னடா மோஷன் ஒன் டைமென்ஷன் வீடியோ பார்த்தியா? அதில் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன்லாம் கான்செப்ட்லாம் புரிஞ்சா கேட்டார். என்னென்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் சொல்லி பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ்லையா சார் முக்கியமாக வந்து ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் அவசியம் இல்லை. வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகணும் அவசியம் இல்லை. வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆனால் கூட ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகணும். ஐயோ இல்லை சார், கண்டுபிடிச்சேன் சார். ஆக்சிலரேஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஆக்சிலரேஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி கிடையாது. ஆக்சிலரேஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தீங்க. கரெக்டாக சார்? கரெக்டாக சார். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் மோஷன் இன் ஒன் டைமென்ஷன், மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் அதோட செகண்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். அதோட செகண்ட் கிளாஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் அந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதோட கோல்ஸ், இந்த கிளாஸோட என்னென்ன கோல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் திங் வில் டிஸ்கஸ் அபவுட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஸோ என்னென்ன ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ் இருக்குது அண்டு அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது ஃபிசிக்ஸ் ப்ராப்ளமில் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் செகண்ட் திங் இஸ் அபவுட் ஃப்ரீ ஃபால். ஃப்ரீ ஃபால்னால் என்ன, ஸோ எந்த கான்செப்ட்ஸில் நம்ம ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் ஃப்ரீ ஃபால் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அண்ட் வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வால்வ் அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ ஒன் டைமென்ஷனில் கிராஃப் ரிலேட்டடான கொஷின்ஸ் நிறைய இருக்கும், அதுவும் என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் அபவுட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் அபவுட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லெட்ஸ் சே an ஆப்ஜெக்ட் வித் மாஸ் m, இதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்குது. அது இனிஷியலாக இருக்கிறதுனால, இனிஷியல் பொசிஷனில் இருக்கிறதுனால நாம் அதோட வெலாசிட்டி u அப்படின்னு சொல்கிறோம். which is nothing but u is nothing but initial velocity. initial velocity. அண்ட் அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது. ஸோ இது டிஸ்டன்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது. ஸோ இனிஷியல் பொசிஷனில் இருக்கிறதுனால அது எக்ஸ் நாட்டும், ஃபைனல் பொசிஷனில் அது வரும்பொழுது அதோடது வந்து எக்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ எக்ஸ் நாட் அப்படிங்கிறது இனிஷியல் பொசிஷன், எக்ஸ் அப்படிங்கிறது இனிஷியல் பொசிஷன், சாரி எக்ஸ் நாட் அப்படிங்கிறது இனிஷியல் பொசிஷன் அண்ட் எக்ஸ் அப்படிங்கிறது ஃபைனல் பொசிஷன் அண்ட் யூ அப்படிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் இதோட வெலாசிட்டி v அப்படின்னு சொல்கிறோம். now what is that v is final velocity. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதிலிருந்து இது வரைக்கும் எடுத்துக்கிட்ட டிஸ்டன்ஸ், இதிலிருந்து இது எடுத்துக்கிட்ட டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு நம்ம சொல்லியாச்சு. தட் இஸ் நத்திங் பட் எக்ஸ் மைனஸ், இங்கே வந்து நம்ம ஃபைனல் பொசிஷன் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ லெட்ஸே இதுலேருந்து எடுத்துக்கிட்ட டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் டேஷ்னு வச்சுக்கலாம். அண்டு எக்ஸ் நாட்லேருந்து எக்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிட்ட டைம், ஸோ தட் இஸ் நத்திங் பட் டி. ஸோ டி அப்படிங்கிறது டைம் டேக்கன். அண்ட் ஒருவேளை இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஏ அப்படிங்கிற ஆக்சிலரேஷனில் ட்ராவல் ஆச்சுன்னா, ஸோ ஏ இஸ் ஆக்சிலரேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், ஆக்சிலரேஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இங்கே வந்து ஆப்ஜெக்ட் வந்து மாஸ். இப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், டைமு, இனிஷியல் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போது
அந்த ஆப்ஜெக்ட் இனிஷியல் வெலாசிட்டியில் இருந்து ஃபைனல் வெலாசிட்டிக்கு ட்ராவல் ஆகுது with the change in position of x and இது எடுத்துக்கிட்ட டைம் வந்து t, இது ட்ராவல் ஆன ஆக்சிலரேஷன் வந்து a. now நாம் ஒரு 3 ஈக்குவேஷன் ஆஃப் 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் இது நம்ம டிரைவ் பண்ணலாம். இதை நம்ம வந்து கிராஃபிக்கல் மெத்தட்லேருந்து கூட டிரைவ் பண்ணலாம். பட் இது நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து v minus u is equal to at. அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து s is equal to ut plus half at square. அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் v square minus u square equal to 2as. இதில் முக்கியமாக இந்த 3 ஈக்குவேஷன் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அண்ட் எப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறதுல என்னது, ஆக்சிலரேஷன். அப்போ இந்த ஏ அப்படிங்கிறது யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஏ அப்படிங்கிறது யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன், அதாவது கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். ஸோ வி கால் இட் அஸ் கான்ஸ்டன்ட் acceleration. ஸோ கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த 3 ஈக்குவேஷனும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆக்சிலரேஷன் வந்து மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த 3 ஈக்குவேஷனில் நம்ம கான்ஸ்டன்ட் இந்த ஈக்குவேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் v minus u is equal to at, s is equal to ut plus half at square, v square minus u square equal to 2as. இதில் உங்களுக்கு தெரியும் vனா ஃபைனல் வெலாசிட்டி, uனா இனிஷியல் வெலாசிட்டி, ஏனா ஆக்சிலரேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், tனா டைம் டேக்கன் ஃபார் த ஆப்ஜெக்ட் டு சேஞ்ச் த வெலாசிட்டி ஃப்ரம் u to v. நான் வச்சுக்கோங்க, அது எவ்வளோ நேரம் எடுத்துச்சு இனிஷியல் வெலாசிட்டிலேருந்து ஃபைனல் வெலாசிட்டிக்கு இந்த ஆப்ஜெக்ட் மாறுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு அப்படிங்கிறது தான் இங்கே t. அதே மாதிரி இனிஷியல் வெலாசிட்டிலேருந்து ஃபைனல் வெலாசிட்டிக்கும் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட், இனிஷியல் வெலாசிட்டிலேருந்து ஃபைனல் வெலாசிட்டிக்கு இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் நகருச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம s அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், u initial velocity, acceleration, இதான் தெரியும், final velocity, initial velocity, and this is acceleration, and s is nothing but displacement of an object. ஸோ இங்கே வந்து நம்ம xன்னு கொடுத்துருக்கோம். ஸோ this is nothing but s, displacement. இதிலிருந்து இது வரைக்கும் uலிருந்து v மாறுறதுக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒருவேளை இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது. ஸோ லெட்ஸ் சே ஏல ஆரம்பித்து பி வரைக்கும் போகுதுன்னு வச்சுப்போம். அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி இருக்கும், அது u. அண்ட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து டைம் t ஈக்குவல் டு 0 ஸ்டார்ட் ஆகுது. அதாவது என்னோடய ஸ்டாப் வாட்சை நான் அப்போ தான் ஆன் பண்ணுறேன். அப்போது இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துக்கு வருது. இந்த இடத்துக்கு வரும்பொழுது இது ஒரு டைம் t ஈக்குவல் டு 1 செகண்ட் ஆயிடுது. கொண்டாச்சு இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, இந்த இடத்துக்கு இருக்கும் போது இது ஒரு டைம் t ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ் ஆகுது. அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் இங்கே வந்துடுது, இங்கே வரும்போது டைம் t ஈக்குவல் டு 3 செகண்ட் ஆகுது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு 1 செகண்டில் நம்ம என்ன எழுதலாம்னா s1 டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது, செகண்டு 1 செகண்டில் s2 டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது, தேர்டு 1 செகண்டில் s3 டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது. ஸோ ஒரு செகண்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு செகண்டுக்கு அது ட்ராவல் ஆன டிஸ்டன்ஸ் என்னது s1, ரெண்டாவது ஒரு செகண்டுக்கு அது ட்ராவல் ஆன டிஸ்டன்ஸ் வந்து s2, மூணாவது ஒரு செகண்டுக்கு அது ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து s3. அப்போது இதிலிருந்து இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட், அதே மாதிரி செகண்ட்லேருந்து தேர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட், தேர்ட்லேருந்து ஃபோர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் தான் டைம் இன்டர்வல். அப்போது இந்த sn அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லலாம்னா displacement traveled or displacement of an object, we can say displacement of an object for nth secondல அது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் ஆச்சு. இஃப் இட் இஸ் கண்டினியூஸ், மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் விழுகுதுன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து லீனியர் மோஷன், 1 டைமென்ஷன். அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிட்டத்தட்ட சேம்னே சொல்லிடலாம். அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை அன் ஆப்ஜெக்ட் ஃபார் nth செகண்ட்,
அதாவது n equal to 4 போட்டிங்கன்னா 4வது செகண்ட், n equal to 3 போட்டிங்கன்னா 3வது செகண்ட், n equal to 99 போட்டிங்கன்னா 99th செகண்ட். இதுக்கு என்ன ஃபார்முலா? இப்போ Sn is equal to u plus a by 2 into 2n minus 1. This is the formula where n is nothing but nth செகண்ட். இப்போ நீங்கள் 5வது செகண்டில் கண்டுபிடிங்கன்னா S5 அப்படின்னு போட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய n-க்கு 5 சப்ஸ்டிட் பண்ணணும். அண்ட் u அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்டோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறது தான் u. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 4th ஈக்குவேஷன். ஸோ இது வந்து 4th ஈக்குவேஷன். Sn is equal to u plus a by 2 into 2n minus 1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தெரியும், செகண்ட் தெரியும், தேர்ட் தெரியும், அண்ட் திஸ் இஸ் 4th. 4 ஈக்குவேஷன் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். எக்ஸாம்பிள், there is an object, let's say ஒரு பைசைக்கிள்னு வச்சுப்போம். ஸோ இந்த பைசைக்கிள் வந்து இனிஷியல் வெலாசிட்டி இந்த பைசைக்கிளுக்கு u is equal to 100 meter per second இருக்குது. இந்த பைசைக்கிள் இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸில் ட்ராவல் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ட்ராவல் வித் அன் ஆக்சிலரேஷன் ஆஃப் 5 meter per second square. அது பாயிண்ட் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரைட். அண்ட் இந்த பைசைக்கிள் வந்து we can say 50th செகண்டுக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கும், அதாவது S50 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு செகண்டுக்கு அது கொஞ்சம் தூரம் போகும். அண்ட் இதுக்கு ஆக்சிலரேஷன் இருக்குது. ஆக்சிலரேஷன் இருந்தாவே velocity will keep changing. Velocity will keep changing. ஆக்சிலரேஷன் இருந்தாவே velocity என்னாகும், மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பைசைக்கிள் ஒருவேளை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போயிட்டு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு செகண்டுக்கு கொஞ்சம் தூரம் கவர் பண்ணுதுன்னா செகண்டுக்கு அவ்வளோதான் கவர் பண்ணும், தேர்ட் செகண்டுக்கு அவ்வளோதான் கவர் பண்ணும், ஃபோர்த் செகண்டுக்கு அதே டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணும். ஆனால் இந்த வெலாசிட்டி, இந்த சைக்கிளுக்கு ஆக்சிலரேஷன் இருக்கிறதுனால அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்பொழுது 50வது செகண்டில் அது ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கும் when compared to the first second. அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன? S50. அப்போ S50 is equal to u plus a by 2 into 2n minus 1 தானே. இப்போ இங்கே வந்து இதுதான் Snோட ஃபார்முலா. ஸோ நமக்கு தெரியும் இதுதான் Snோட ஃபார்முலா. இதுக்கு நீங்கள் S50 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா n is equal to 50 சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது S50 is equal to u எவ்வளோ, 100 ப்ளஸ் a எவ்வளோ, 5 meter per second by 2 into 2 into 50 minus 1. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 100 ப்ளஸ் 5 by 2 into 99 இதுதான் உங்களுக்கு வந்திருக்கும். 5 by 2 into 99 plus 100. இதை நம்ம இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2, this is 200 plus 45 49. So 495 plus 200 divided by 2 and the answer will be 695 divided by 2 meter. அப்போ இந்த அளவுக்கு ஐ திங்க் 495 ப்ளஸ் 200 695 by 2 இந்த அளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கும். ஒரு டைம் செக் பண்ணிடலாம். திஸ் இஸ் 5 into 2 100, 100 minus 1 99, 99 into 5 வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 495 and by 2. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கும் 695 by 2. இதுதான் N50 கண்டுபிடிக்கிறோம். ஆல்ரைட், புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நவ் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், லெட்ஸ் சே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வித் மாஸ் m ஒரு இனிஷியல் வெலாசிட்டியில் விச் இஸ் 5 meter per second முன்னாடி மூவ் ஆகுது. அண்ட் இதோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 kg. அதே இடத்துல இருந்து இன்னொரு மாஸ் வந்து 1/2 kgக்கு. ஸோ இன்னொரு மாஸ் என்ன ஆகுது, 1/2 kg. உங்களுக்கு அதே இனிஷியல் வெலாசிட்டியில்
5 meter per second travel ஆகுது. Now this is going to reach this point and this is also going to reach this point. Now இந்த இடத்துல இது கவர் ஆன டைம் வந்து 10 seconds, இதுவும் கவர் ஆன டைம் வந்து 10 seconds. அந்த ஆப்ஜெக்ட் இங்கே வந்துருச்சு, அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் இங்கே வந்துருச்சு. இதோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன ஆகும்? இதோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன ஆகும்? இது v1, இது v2. Now v1 is equal to v2 இல்லை v1 is not equal to v2 10 செகண்ட்ஸுக்கு உங்களுக்கு இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் இது ரெண்டுத்துக்கும் ஆக்சலரேஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். லெட்ஸ் சே ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் per second square. இதுக்கும் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் per second square. அப்போ ரெண்டுத்துக்குமே ஆக்சலரேஷன் சேம், ரெண்டுத்துக்கும் இனிஷியல் வெலாசிட்டி சேம், ரெண்டுமே எடுத்துக்கிட்ட டைம் சேம். அப்படி ஃபைனல் வெலாசிட்டி v1 என்ன v2 என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இப்போ இதில் சிம்பிளாக இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமா இல்லையா அப்படின்னு தான் நான் கேட்குறேன். அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம அப்போ கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவலாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இதிலிருந்து பார்க்கும்பொழுது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். மாஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு 1 kg, இதுக்கு வந்து 1/2 kg. அப்போது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 1/2 kg அப்படிங்கிறது கொஞ்சம் வேகமாக போகும், 1 kg அப்படிங்கிறது ஹெவியாக இருக்கிறனால மெதுவாக போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். பட் உங்களோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் எங்கேயுமே மாஸ் டிபெண்ட் ஆகி இருக்காது. மாஸ் வந்து எங்கேயுமே டிபெண்ட் ஆகி இருக்காது. அப்போது இது மேலே ஆக்ட் ஆகிற ஆக்சலரேஷனும் சேம் தான், இது மேலே ஆக்ட் ஆகிற ஆக்சலரேஷன் சேம் தான், இதோட இனிஷியல் வெலாசிட்டி சேம், இதோட இனிஷியல் வெலாசிட்டி சேம், இதோட டைம் சேம், இதோட டைம் சேம். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு வந்து v கேட்குறாங்களா? அப்போது v minus u is equal to at சப்ஸ்டிட் பண்ணோம்னா v minus 5 is equal to 1 into 10 seconds. So v is equal to 10 plus 5, v is equal to 15 meter per second. இந்த 15 meter per second அப்படிங்கிறது இங்கேயும் உங்களுக்கு 15 meter per second தான் வரும், இங்கேயும் உங்களுக்கு 15 meter per second தான் வரும். doesn't matter if the masses are changing. mass of object வந்து மாறிச்சுனாலும் பிரச்சனை இல்லை. புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, now next important thing, free fall. Now what is free fall? So free fall அப்படிங்கிறது என்ன? If there is an object here with a mass m, அதோட initial velocity வந்து u and that is 0. அப்போது 0 அப்படிங்கிற ஒரு இனிஷியல் வெலாசிட்டியில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கீழே விழுகுது. அது எங்கே விழுகுது? இட் இஸ் கோயிங் டு ஃபால் டு த கிரவுண்ட். அப்போது இனிஷியல் வெலாசிட்டி 0 அப்படிங்கிற ஒரு வேல்யூவில் இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கீழே விழுந்துச்சுன்னா அதை நம்ம ஃப்ரீ ஃபால்னு சொல்லலாமா? தட் இஸ் த கொஷின். இப்போ ஃப்ரீ ஃபால் அப்படிங்கிறது என்ன? ஸோ இது வந்து ஃப்ரீ ஃபாலாக இல்லையா? என்னடா உனக்கு தெரியுமா தெரியாதா? இது ஃப்ரீ ஃபாலாக இல்லையா? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ரீ ஃபாலாக இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா சார்? ஃப்ரீ ஃபால் அப்போது ஃப்ரீயாக சார் ஆப்பிள் ட்ரீலேருந்து ஆப்பிள் கீழே ஃப்ரீயாக விழுந்துச்சுன்னா அது ஃப்ரீ ஃபால்னு சொல்லலாமா சார்? இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் மேலே தூக்கி போடுறேன், அது போயிட்டு கீழே வந்து இப்படி ஃப்ரீயாக விழுகுது, மேலேருந்து கீழே வர எல்லா ஆப்ஜெக்ட்டும் நான் சொல்லுவேன்னு நினைக்காத, கண்டுபிடிச்சு. ஸோ மேலேருந்து கீழே விழுகிற எல்லா ஆப்ஜெக்ட்டும் ஃப்ரீ ஃபால் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அதாவது அதுக்கு டெஃபனேஷன் இருக்குது. அப்போ அதோட டெஃபனேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஃப்ரீ ஃபால் அப்படிங்கிறது ஆமாவா இல்லையான்னு, இது ஃப்ரீ ஃபாலாக இல்லையான்னு நமக்கு சொல்ல முடியும். நோ வாட் இஸ் த டெஃபனேஷன்? ஸோ ஃப்ரீ ஃபால் அப்படிங்கிறதுக்கு டெஃபனேஷன் என்ன? டெஃபனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா an object moves only under the influence of gravity. So ஒரு ஆப்ஜெக்ட் வந்து only under the influence of gravity விழுந்துச்சுன்னா இல்லை மூமெண்ட்டில் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஃப்ரீ ஃபால்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் கீழிருந்து மேலே தூக்கி போடுறேன் வித் an initial velocity u. This is case 1. அதேமாதிரி இங்கே case 2 எழுதுகிறேன்.
கேஸ் 2ல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலே இருந்து கீழே வித் ஒரு இனிஷியல் வெலாசிட்டி விழுகுது. ஸோ இது ரெண்டு கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் ஆப்ஜெக்ட் கீழே விழுகுது, இந்த கேஸில் ஆப்ஜெக்ட் வந்து மேலே போகுது. இப்போ இது ரெண்டு கேஸில் வந்து எந்த கேஸ் வந்து ஃப்ரீ ஃபால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? ஆக்சுவலாக டெஃபினேஷன் வச்சு பார்க்கும்போது ஃப்ரீ ஃபால் என்ன? இஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் ஒன்லி அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி. அப்போது இந்த ரெண்டு கேஸ்லையுமே கிராவிட்டி அப்படிங்கிறது ஒன்று ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்க போகுது. ஸோ கிராவிட்டி இருந்தாவே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து எங்கே ஆக்ட் ஆகும்? கீழே ஆக்ட் ஆகும். இப்போ இந்த ரெண்டு கேஸ்லையுமே ஏர் அப்படிங்கிற அதோட இன்ஃப்ளூயன்ஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணணும். இப்போது ஏன்னா ஏர் இந்த ஸ்பேஸில் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா இது ரெண்டு கேஸ்லேயுமே ஏர் அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். இந்த ஃபஸ்ட் கேஸ்லையும் சரி, அதே மாதிரி இந்த செகண்ட் கேஸ்லையும் சரி. ஃபஸ்ட்டு கேஸில் ஏர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இது நம்ம சொல்லும் பொழுதே ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். அப்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்போசிங் ஃபோர்ஸாக தான் இருக்கும். அப்போது கீழேருந்து மேலே போகிற ஆப்ஜெக்ட்டுக்கு மேலேருந்து கீழே இந்த மாதிரி மேலேருந்து கீழே வந்து ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். மேலேருந்து கீழே போகிற ஆப்ஜெக்ட்டுக்கு கீழேருந்து மேலே ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத வந்து நாம் நெக்லெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி நெக்லெக்ட் பண்ணால் தான் நாம் இதை வந்து ஃப்ரீ ஃபால்னு சொல்லலாம். ஸோ நோ ஏர் ட்ராக், நோ ஏர் ட்ராக். ஸோ ஏர் ட்ராக் அப்படிங்கிறது நாம் கன்சிடர் பண்ணாமல் இருந்தால் தான் இதை நாம் என்னன்னு சொல்கிறோம்? ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரைட், ஓகே. ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வித் இனிஷியல் வெலாசிட்டி u, அது வந்து நம்ம 0ன்னு போட்டோம்னா ஆக்சுவலாக we are dropping the ball. அப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம ட்ராப் பண்ணுறோம். அண்ட் இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? கீழே வந்து கிரவுண்டை நோக்கி போகும். ஸோ ஹியர் இஸ் த கிரவுண்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ லெட்ஸ் சே இந்த ஆப்ஜெக்ட் வந்து இவ்வளோ ஹைட் h, which means displacement. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து கவர் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ஆப்ஜெக்ட் எதனால் கீழே விழுந்துச்சு? இந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழே விழுந்ததுக்கு காரணம் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டவுன்வர்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. புரிஞ்சா? ஸோ இதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது, ஹைட் இருக்குது, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்துக்கிட்ட டைம் வந்து t அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆப்வியஸாக இந்த இடத்துக்கு வரும்பொழுது இதுக்கு ஒரு ஃபைனல் வெலாசிட்டி இருக்கும், தட் இஸ் v. ஃபைனல் வெலாசிட்டி அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் கிரவுண்டை டச் பண்ணும்பொழுது எவ்வளோ வெலாசிட்டியில் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும், அந்த பால் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ லெட்ஸ் சே ஹியர் இஸ் த பால், தட் ஆப்ஜெக்ட் இஸ் பால் ஹியர். இப்போ v அப்படிங்கிறது என்னது? ஃபைனல் வெலாசிட்டி. நவ் லெட்ஸ் சே இந்த இடத்துக்கு அந்த ஆப்ஜெக்ட் வரும்பொழுது டைம்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் கொடுக்கும்போது டைம் t ஈக்குவல் டு 0, அண்ட் இங்கே வரும்போது டைம் t ஈக்குவல் டு 1 செகண்ட், இங்கே வரும்போது டைம் t ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ், இங்கே வரும்போது டைம் t ஈக்குவல் டு 3 செகண்ட்ஸ். ஸோ டோட்டல் டைம் ஃபார் த ஆப்ஜெக்ட் டு கவர் த டிஸ்டன்ஸ் h அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 செகண்ட்ஸ். அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? u ஈக்குவல் டு 0. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எவ்வளோ? நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, தட் இஸ் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். நம்ம ஜியை அப்ராக்சிமேட்டாக 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சொல்லலாம். புரிஞ்சா? இப்போ என்னென்ன கிவன் டேட்டா இருக்குன்னு பார்த்துருவோம். u அப்படிங்கிறது என்னது? 0. டோட்டல் டைம் டேக்கன் வந்து 3 செகண்ட்ஸ். அண்டு g அப்படிங்கிறது 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அண்டு ஹைட் ட்ராவல்டு h, அப்போ இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவலாக இருக்கும் அண்டு எவ்வளோ ஃபைனல் வெலாசிட்டியாக இருக்கும். அப்போது இது வந்து எங்கே? அட் கிரவுண்டில் டச் ஆகும் போது என்ன ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்லாம் தெரியும் இல்லையா? v minus u is equal to at, s is equal to ut plus half at square, and v square minus u square equal to 2as. அதே மாதிரி sn ஓட ஃபார்முலா u plus a by 2 into 2n minus 1. இந்த ஃபார்முலா எல்லாமே நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்? only when acceleration is constant.
ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபார்முலா வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா v minus u is equal to gt, பிகாஸ் ஆக்சலரேஷன் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், g எடுத்துக்கிறோம். இப்போ s is equal to ut plus half gt square, v square minus u square equal to 2gs, sn is equal to u plus g by 2 into 2n minus 1. இப்போ இந்த மாதிரி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். அண்ட் யூஸிங் தீஸ் ஃபார்முலாஸ், இப்போ வந்து u தெரியும், டைம் தெரியும், g தெரியும், நம்ம வந்து v கண்டுபிடிக்கலாம். எப்படி, v minus u is equal to gt, v minus u is equal to gtல நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா லெட்ஸ் செக் அவுட். vனா கண்டுபிடிக்கணும், மைனஸ், அதாவது இந்த ஃபார்முலா நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன், 0 is equal to 10 into 3 seconds. So v is equal to 30 meter per second. This is the answer. அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி is equal to 30 meter per second. இன்னும் சிம்பிள் வேர்ட்ஸ், ரொம்ப லாஜிக்கலாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா g is equal to 10 meter per second square. g is equal to 10 meter per second square. அப்படி என்ன அர்த்தம், 10 மீட்டர் per second ஒவ்வொரு செகண்டுக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போது ஃபார் 3 செகண்ட்ஸ், அப்போ ஃபார் 3 செகண்ட்ஸ் என்ன ஆகும், வெலாசிட்டி ஃபஸ்ட்டு செகண்டுக்கு 10 மீட்டர் per second ஆகும், செகண்ட் செகண்டுக்கு 20 மீட்டர் per second ஆகும், தேர்ட் செகண்டுக்கு 30 மீட்டர் per second. இப்போ இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஃபைனல் வெலாசிட்டி ஃபார் 3 செகண்ட்ஸ் என்னவாக இருக்கும், 30 மீட்டர் per செகண்டாக இருக்கும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய கொஷின் சால்வ் பண்ணலாம். இப்போ இன்னொரு லாஜிக்கல் வே ஆஃப் அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகுது அண்டு இதுக்கு வந்து u ஈக்குவல் டு 0, ஆப்ஜெக்ட் இங்கே வரும்போது 1 செகண்ட், ஆப்ஜெக்ட் இங்கே வரும்போது 2 செகண்ட், ஆப்ஜெக்ட் இங்கே வரும்போது 3 செகண்ட். ஸோ இது வந்து t ஈக்குவல் டு 0, t ஈக்குவல் டு 1 செகண்ட், t ஈக்குவல் டு 2 செகண்ட், t ஈக்குவல் டு 3 செகண்ட். இந்த இடத்துல ட்ராவல் ஆன டிஸ்டன்ஸ் வந்து x1, இந்த இடத்துல ட்ராவல் ஆன டிஸ்டன்ஸ் x2, இந்த இடத்துல ட்ராவல் ஆன டிஸ்டன்ஸ் x3. கரெக்ட். இப்போ SNோட ஃபார்முலா என்ன, SN is equal to u plus a by 2 into 2n minus 1 தானே, கரெக்டாக. இப்போது நீங்கள் வந்து x1 கண்டுபிடிக்கணும்னா S1 is nothing but x1, இங்கே u வந்து 0, அப்போ g by 2 into, சாரி இங்கே வந்து 2n minus 1, 2 into 1 minus 1, அதான் n equal to 1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், g by 2 கிடைக்கும், x1, கரெக்டாக. அண்ட் இதுவே நீங்கள் வந்து x2 கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ x2 கண்டுபிடிக்கணும்னா x2 is equal to u வந்து again 0, பிகாஸ் இந்த u வந்து எப்போவுமே 0 தான், g by 2 into n is equal to 2 சப்ஸ்டிட் பண்ணும், அப்போ 4 minus 1 that is nothing but 3g by 2, கரெக்டாக. ஸோ x2 என்ன வருது, x2 is equal to 3g by 2, கரெக்ட். அண்ட் x3 பாருங்களே, x3 is equal to u again 0 தான், g by 2 into 3, n-க்கு பதிலா 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க, 3 2 are 6 minus 1, so you will get x3 is equal to 5g by 2. அப்போ என்ன ஆகுது, if you see carefully, இந்த distance வந்து g by 2, இந்த distance வந்து 3g by 2, இந்த distance வந்து 5g by 2, அடுத்த distance வந்து 9g by 2, அடுத்த distance வந்து 11g by 2, அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ரேஷியோ வரும், ரேஷியோ ஆஃப் x1 is to x2 is to x3 போயிட்டே இருந்துச்சுன்னா you will get the value is 1 is to 3 is to 5 is to 7. ஸோ அதுக்கடுத்து ஆட் நம்பர் வந்து 7 தானே, 7 is to 9 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட், புரிஞ்சா. அப்போது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது x1 x2 x3 ஒரு ஃபஸ்ட்டு ஒரு செகண்டு, செகண்ட் ஒரு செகண்ட், தேர்ட் ஒரு செகண்ட் அப்படின்னு போயிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு 1 is to 3 is to 5 is to 7 is to 9 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆல்ரைட். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஐடியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நம்ம ஃப்ரீ ஃபால். இப்போது இன்னொரு கேஸில் வந்து பார்த்திங்கன்னா
இது வந்து ஒரு கேஸ் 1 ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் மேலே போயிட்டு திரும்பி கீழே வருது. ஸோ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வரும்பொழுது இதோட வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? 0 இருக்கும். பிகாஸ் ஆன் டாப் இட் வில் கம் டு ரெஸ்ட் இல்லையா? அண்டு கிராவிட்டி அப்படிங்கிறது எப்போவுமே டவுன்வேர்டில் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் அப்ராக்சிமேட்லி 10 m/s². இப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டுக்கு இந்த ஆப்ஜெக்ட் இங்கே வந்திருக்கும், அடுத்த ஒரு செகண்டுக்கு இங்கே வந்திருக்கும், அடுத்த ஒரு செகண்டுக்கு இங்கே வந்திருக்கும், அடுத்த ஒரு செகண்ட் இங்கே வந்திருக்கும், அடுத்த ஒரு செகண்ட் இங்கே வந்திருக்கும். அதேமாரி இந்த ஆப்ஜெக்ட்டு ரிட்டர்னில் வரும்பொழுது இங்கே வந்திருக்கும், இங்கே வந்திருக்கும், இங்கே வந்திருக்கும், இங்கே வந்திருக்கும், இங்கே வந்திருக்கும். ஸோ ஃபைனலாக இங்கே வந்திருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இங்கேருந்து ஆரம்பித்து இந்த இடத்துல வந்து முடியுது. ஸோ திஸ் இஸ் இனிஷியல் அண்ட் திஸ் இஸ் ஃபைனல். ஆக்சுவலாக இது வந்து நான் ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி நேராக போயிட்டு நேராக கீழே வருது. டயக்ராமில் உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுங்கிறதுனால இப்படி நான் வளைஞ்சு போட்டிருக்கேன். இது 2 டைமென்ஷன் கிடையாது, 1 டைமென்ஷன். நேராக போயிட்டு நேராக வருது. அண்ட் ஜி அப்படிங்கிறது எவ்வளோ? 10 m/s² வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இதில் நல்ல ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இங்கிருந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே போகணும்னா நாம் ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்கணும். அப்படி நீங்கள் ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்கும்போது இந்த வெலாசிட்டி கொஞ்சம் குறையும், இந்த வெலாசிட்டி கொஞ்சம் குறையும், இது கொஞ்சம் குறையும், இது கொஞ்சம் குறையும், இங்கே வெலாசிட்டி இருக்காது. இப்போ இந்த ஒரு வெக்டார் பாருங்களே, இந்த வெக்டாரை நீங்கள் பார்க்கும்பொழுது வெக்டாரோட சைஸ் வந்து என்ன ஆயிரும்? குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெலாசிட்டியோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா இந்த ரெஸ்பெக்டிவ் வெலாசிட்டிஸ், இந்த ரெண்டு இந்த லைனில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி, ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். அப்போ இதுலேருந்தே உங்களுக்கு புரியுது, ஃபைனல் இனிஷியல் வெலாசிட்டி வந்து u அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா ஃபைனல் வெலாசிட்டி யூவாக தான் இருக்கும். இது ட்ராவலான ஹைட்டு வந்து h, அதே மாதிரி இது கீழே வந்த ஹைட்டும் h தான். அண்ட் அது மட்டும் கிடையாது, இது எடுத்துக்கிட்ட டைம் t, அதே மாதிரி இதுவும் எடுத்துக்கிட்ட டைம், கீழே வரும்போது எடுத்துக்கிட்ட டைம் t, which means இங்கிருந்து இங்கே போகும்போது டைம் வந்து t, மறுபடியும் இங்கிருந்து இங்கே வரும்பொழுதும் டைம் வந்து t. டைம் இஸ் சேம். அதே மாதிரி இந்த லைனில் எல்லாத்துக்குமே வெலாசிட்டி இஸ் சேம். இங்கே வந்து வெலாசிட்டி 0 அட் டாப் பாயிண்ட், ஹையஸ்ட் பாயிண்டில் வந்து வெலாசிட்டி 0. லோயஸ்ட் பாயிண்டில் இங்கே இருக்கக்கூடிய வெலாசிட்டியும் இங்கே இருக்க வெலாசிட்டியும் சேம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒவ்வொரு கேப்பும் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் தான் டைம் இன்டர்வல். ஸோ இது எல்லாமே 1 செகண்ட் டைம் இன்டர்வல் தான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இது எல்லாமே ஒவ்வொரு செகண்டுக்கான டைம் இன்டர்வல். எதனால் இந்த சிமெட்ரி, எதனால் இங்கிருந்து இங்கே போன டைமும் சேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துக்குமே ஹைட்டு சேம் தானே, அண்ட் வெலாசிட்டி அதே மாதிரி ரெண்டு சைட்லையுமே ஜி வந்து ஒரே மாதிரி தான் ஆக்ட் ஆகுது. அதனால தான் எந்த மாதிரி பேட்டர்னில் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ, டிக்ரீஸ் ஆகுதோ, அதே மாதிரி பேட்டர்னில் தான் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் நோ அதர் ஃபேக்டர் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் இன் திஸ் கேஸ். Because v minus u is equal to gt, s is equal to ut plus half at square, v square minus u square equal to 2as. இதில் mass அப்படிங்கிறது independent, so mass is independent. புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கேசஸ் நடக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 டைமென்ஷன் மோஷனில் இந்த போர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த போர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போர்ஷன். கிளியர்? ஓகே. ஸோ நம்மளோட ஐடியா ஆஃப் ஃப்ரீ ஃபால் பார்த்துட்டோம். ஃப்ரீ ஃபால்னா the object falls only under the influence of gravity. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கீழே வர ஆப்ஜெக்ட் மட்டும் நம்ம ஃப்ரீ ஃபால்னு சொல்லலை, கீழே இருந்து மேலே போகிற ஆப்ஜெக்ட்டும் நம்ம ஃப்ரீ ஃபால்னு சொல்கிறோம். ஏன்னா கீழே இருந்து மேலே போகும்பொழுது when an object is going from bottom to top, இதுக்கு velocity மட்டும்தான் நம்ம வந்து கெயின் பண்ணி கொடுக்குறோம். no force is acting on the object. So
இப்படி எந்த ஃபோர்ஸுமே இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகாமல் இருக்கிறதுனால ஒன்லி கிராவிட்டி மட்டும்தான் இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போது பாட்டம்ல இருந்து டாப்புக்கு இந்த ஆப்ஜெக்ட் நம்ம மேலே போகும் பொழுது கிராவிட்டி மட்டும்தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, வேற எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை. பட் நீங்கள் நினைக்கலாம், இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் மேலே தூக்கி போடுறதுக்கு ஐ ஹாவ் டு யூஸ் மை ஹேண்ட் அண்ட் த்ரோ இட் அப். நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தான் மேலே தூக்கி போடணும். அப்போ ஒரு ஃபோர்ஸ் உள்ள ரோல் ப்ளே பண்ணுது இல்லையா? பட் ஆனால் ஒன்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் என் கையிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அது மேலே எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை. ஸோ ஒன்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் கையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அதை நம்ம ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபால். ரொம்ப கிளாரிட்டியோடு உங்களுக்கு ஃப்ரீ ஃபால் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸ். புரியுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கிராஃபிக்கல் மெத்தடில் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து டிரைவ் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த கிராஃபிக்கல் மெத்தடோட இம்பார்ட்டன்ஸ். லெட்ஸ் சே இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குது. இந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் 0,0. அண்டு இன் திஸ் கேஸ் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம டைம் கொடுக்கலாம் அண்ட் ஒய் ஆக்சிஸில் வெலாசிட்டி கொடுக்கலாம். புரிஞ்சா? இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் இருந்து விடி கிராஃப். ஸோ திஸ் இஸ் வி விசஸ் டைம் கிராஃப். இப்போது இங்கிருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி ட்ராவல் ஆகுது. which means when I show in the graph the object is traveling from A to B அப்படின்னு சொல்லும் பொழுது ஏங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா some value like V, or you can write U, 0. அண்ட் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா V, some T. ஆக்சுவலாக இதோட ரெஃபரன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 கிடைக்கும். அண்ட் இதோட ரெஃபரன்ஸ் இங்கே வந்து எடுத்தோம்னா this is T. ஸோ this is 0, டைமில் வந்து 0 to T. அண்ட் இந்த இடத்துல பர்டிகுலர் பாயிண்ட் வந்து நம்ம வின்னு சொல்கிறோம், இந்த இடத்துல யூன்னு சொல்கிறோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ இனிஷியல் வெலாசிட்டியிலேருந்து ஃபைனல் வெலாசிட்டி வந்து ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? u அப்படிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. அண்டு ஃபைனல் வெலாசிட்டி வந்து v அப்படிங்கிறது தெரியும், நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த கிராஃபோட நீங்கள் ஸ்லோப் எடுக்கிறீங்க. ஸோ இந்த கிராஃபோட ஸ்லோப் எடுத்தோம்னா உங்களுக்கு ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் v minus u divided by t2 minus t1. t2 minus t1. அண்டு இந்த கேஸில் வந்து t2 அப்படிங்கிறது t, t1 அப்படிங்கிறது 0. அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது வந்து t1, இது வந்து t2. அப்போது ஆக்சலரேஷனோட டெஃபினேஷன் வச்சு பார்க்கும்போது v minus u is equal to t வரும். இது நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதும்பொழுது v minus u is equal to at. இதுதான் உங்களோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். கரெக்டாக? ஆக்சுவலாக இதுதானே ஸ்லோப். ஸோ திஸ் இஸ் த ஸ்லோப். ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட் தான் இருக்கும். அப்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து v minus u ஆகும் அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து t ஆகும் இருக்குது. அதை வச்சு நம்ம எழுதிடலாம். ஆல்ரைட், அதை வச்சு நீங்கள் a is equal to v minus u by t எழுதிடலாம். அப்போது v minus u is equal to at அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடச்சிடும். ஃபைன். ஈக்குவேஷன் v minus u is equal to at அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணியாச்சு. நான் அதே மாதிரி அதே கிராஃபில் டைம் விசஸ் வெலாசிட்டி கிராஃபில் உங்களுக்கு இப்படி இருக்கக்கூடிய கிராஃப் பேட்டர்னில் இந்த ரெண்டு பாயிண்ட் நம்ம இது யூன்னு சொல்லியிருக்கோம் அண்ட் இந்த பாயிண்ட் வின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் t and this is 0,0. அப்போனா இந்த கிராஃப் வந்து என்ன ஆகுது? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இது வந்து கிராஃப் இஸ் நத்திங் பட் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ரோட்டில் லெட்ஸ் சே a car is moving on the road. ஸோ இப்படி கார் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த கார் வந்து இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி யூவில் இருக்குது அண்ட் அந்த கார் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபைனல் வெலாசிட்டி விக்கு போகுது. இது எடுத்துக்கிட்ட டைம் வந்து t.
இதை தான் நம்ம வந்து இந்த கிராஃப் ஃபார்மேட்டில் வரைஞ்சிருக்கோம். புரிஞ்சா? இதுதான் நம்ம கிராஃப் ஃபார்மேட்டில் வரைஞ்சிருக்கோம். இப்போது v dv by dt அப்படிங்கிறது தான் ஆக்சிலரேஷன். கரெக்டா? அதே மாதிரி v என்ன சொல்லலாம்? dx by dt. இப்போ இந்த இதை நம்ம v into dt equal to dx எழுதலாம். இன்டகிரேஷன் போத் சைட்ஸ் பண்ணோம்னா இது t1லேருந்து t2 வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு x கிடைக்கும். ஸோ ஃபைனலி x is equal to integral v dt from t1 to t2. இதுதான் வந்து உங்களுக்கு இன்டகிரேஷன் ஃபார்மேட்டில் வெலாசிட்டி டைம் கிராஃபில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஸோ எக்ஸ்னால் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது என்ன அர்த்தம்? நீங்கள் இந்த கிராஃபோட ஏரியா அண்டர் த கர்வ் எடுத்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஏரியா அண்டர் த கர்வ் தானே, ஏரியா அண்டர் த கர்வ். நான் உங்களுக்கு வந்து இன்டகிரேஷன் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்ட்டு. அப்போ இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று ட்ரப்பீசியம் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இன்னொன்று இதை நீங்கள் ரெண்டாக பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. புரிஞ்சா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே PQRS நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி PQRS இதை நீங்கள் ரெண்டாக பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ட்ரையாங்கிளாகவும் இது ஒரு ரெக்டாங்கிளாகவும் இருக்குது. அப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட ஃபார்முலா half into b into h plus rectangular formula length into breadth. இப்போ இந்த ரெக்டாங்கிளோட லென்த் ஐ மீன் இந்த சைடு PQ அப்படிங்கிறது இங்கே கிராஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் நத்திங் பட் t. ஸோ இது வந்து t. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இதை யூன்னு சொல்லியிருப்போம், இதோட ரெஸ்பெக்டிவ் இந்த இடத்துல வந்து வின்னு சொல்லியிருப்போம். கரெக்டாக? அப்போ இது 0ன்னு சொல்லியிருப்போம். அப்போ இந்த லென்த் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இந்த லென்த்தை வந்து யூன்னு சொல்கிறோம். அண்ட் இந்த லென்த் என்னன்னு சொல்கிறோம்? திஸ் இஸ் நத்திங் பட் v மைனஸ் யூ. புரிஞ்சா? ஏன்னா இதிலிருந்து இது வரைக்கும் v, அப்படி இதிலிருந்து இருக்கக்கூடிய வியை இந்த லென்த்தை வச்சு நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா மொத்தமாக இருக்கிற வியிலிருந்து யூவை மைனஸ் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த லென்த் கிடைக்குமா? அப்போ அது v மைனஸ் யூன்னு சொல்லிடலாம். Now இன்னொன்று we already know that a is equal to v minus u by t, அதாவது at is equal to v minus u. இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். இது நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இதை நம்ம இங்கே ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்பொழுது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். half into பேஸ்னா என்ன? பேஸ்னா டைம் t. ஹைட்னா என்னது? ட்ரையாங்கிள் ஓட பேஸ் வந்து இது, திஸ் இஸ் பேஸ். ஹைட் வந்து இது. ஹைட் என்ன எழுதலாம்? v மைனஸ் யூன்னு எழுதலாம். ப்ளஸ் ரெக்டாங்கிளோட லென்த்து அண்ட் ரெக்டாங்கிளோட பிரெத்து, ஸோ u into t plus u into t. Now இந்த ஏரியா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே பாருங்களே, நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஏரியா அண்டர் த கர்வ் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் x கிடைக்குது. நான் அதை தான் இங்கே எஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஸோ ஏரியா அண்டர் த கர்வ் இஸ் எஸ் ஹியர், டிஸ்பிளேஸ்மெண்ட். Now இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களே, இந்த v மைனஸ் யூக்கு பதில் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 18 எடுத்திருக்கோம். அப்போ இந்த v மைனஸ் யூக்கு பதில் என்ன எழுதலாம்? 18 எழுதலாம். அப்போது என்ன கிடைக்கும்? half into t into at plus ut. This is nothing but s. அப்போ s is equal to ut plus half at square. This is your second equation. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே முடிஞ்சு, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது, அண்ட் அதே மாதிரி இங்கே செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது, இங்கே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது. லெட்ஸ் டாக் அபவுட் தேர்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் ஒன்றும் இல்லை, டேரெக்டாக ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியம் ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு அதுதான் எஸ்ஸு. ட்ரப்பீசியம் ஃபார்முலா என்னது? half into h1 plus h2, or you can say d1 plus d2. ஏன்னா ஹெச்னா ஹைட் வச்சு கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஸோ d1 plus d2 into h. half d1 plus d2 into h இருக்குது. இதுதான் ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியம் ஃபார்முலா. இதில் வந்து d1 என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் டயக்ராமில் d1 அப்படிங்கிறது இந்த பேரலல் சைடோட ஒரு சைடு, இது d1. அதே மாதிரி இது வந்து d2.
இப்போ d1 என்னவா இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் வந்து யூவாக இருக்குது. ஸோ half into u plus d2னா பாருங்களேன், d2னா வந்து இதுலேருந்து இது வரைக்கும், தட் இஸ் v plus u. பட் ஆனால் நாட் v plus u, இதிலிருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா v தான் கரெக்டாக, இதுலேருந்து வரைக்கும் v. ஸோ உங்களுக்கு என்ன வரும், u plus v. அதே மாதிரி இந்த சைடு வந்து h அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள், இதுதான் ஹைட் ஆஃப் த ட்ரப்பீசியம், இதுதான் ஹைட் வந்து என்னவா இருக்குது, t-ஆக இருக்குது. ஸோ you will get height is nothing but t. And we already know a is equal to v minus u by t. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதில் t என்ன எழுதலாம், t is nothing but v minus u by a. இதை நம்ம எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ s is equal to half u plus v into tக்கு பதிலாக v minus u divided by a. அப்போ 2as is equal to, இது ரெண்டு இந்த சைடு எடுத்து போயிட்டோம்னா 2as is equal to u plus v into u minus v is v square minus u square. Now this is your third equation. So third equation என்னது, v square minus u square equal to 2as. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மொத்தம் 3 ஈக்குவேஷன்ஸையும் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். அண்டு உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், we know that v is equal to dx by dt. இதை நீங்கள் எப்படி எழுதலாம், v into dt is equal to dx and integrate on both the sides. So integrate vtt is equal to x கிடைக்கும். Integration of dx is nothing but x. இதை வந்து நம்ம t1லேருந்து t2 வரைக்கும் எழுதிக்கலாம். இதை நீங்கள் வந்து x1லேருந்து x2 வரைக்கும் எழுதிக்கலாம். So this is 1. அதே மாதிரி acceleration is equal to dv by dt. இதை நீங்கள் இன்டெக்ரல் ஃபார்மில் எழுதும்பொழுது acceleration dt is equal to integral dv and this is nothing but t1லேருந்து t2 வரைக்கும் a into dt v1லேருந்து v2 வரைக்கும். இது உங்களோட செகண்ட் இன்டெகிரேஷன் ஃபார்ம். அப்போ ஏரியா அண்டர் த கர்வ் ஆஃப் v அண்ட் tல வந்து உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஏரியா அண்டர் த கிராஃப் ஆஃப் a அண்ட் t, ஏரியா அண்டர் த கிராஃப் ஆஃப் வெலாசிட்டி அண்ட் டைம் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஏரியா அண்டர் த கிராஃப் ஆஃப் ஆக்சலரேஷன் டைம் உங்களுக்கு வெலாசிட்டி கிடைக்கும். இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இன்னும் நிறைய கிராஃப் டீல் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃபுக்கு எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது, ஏரியா அண்டர் த கர்வ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதெல்லாமே பார்ப்போம். அண்ட் another important note, acceleration is equal to dv by dt இல்லையா. இப்போ இதில் நான் dx and dx வச்சு நான் மல்டிப்ளை டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ dx by dt இது என்னவா இருக்கும், velocity, because we know that velocity is equal to dx by dt. அப்போ v into dv by dx, this is acceleration. அப்போ if example, இப்போ velocity is equal to x square plus 3x plus 2 அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஞ்ச் இருந்துச்சுன்னா, வேரியபிளாக இருந்துச்சுன்னா, if velocity is changing with respect to x இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் வந்து இப்படி டீல் பண்ணணும். அப்போது acceleration is equal to v dv by dx. இந்த மாதிரி ஒரு கேசஸும் கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கேசஸும் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க, இதை நீங்கள் பார்த்து வச்சுங்க. ஸோ திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே. அண்ட் எப்போ இன்டகிரேஷன் யூஸ் பண்ணணும், ஆக்சுவலாக ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு dv by dt இஃப் dv is constant for every equal interval of time, for every equal interval of time, then acceleration வந்து நம்ம என்ன சொல்லலாம், யூனிஃபார்ம் கான்ஸ்டன்ட் சொல்லிடலாம். புரிஞ்சா? பட் இஃப் acceleration is varying with respect to time, if acceleration is varying with respect to time, அதாவது acceleration is equal to t square plus 2t plus 3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு velocity வேணும்னா integral a dt இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பிகாஸ் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்குது. அப்போது டைமோட இன்டர்வலில் எப்படி ஆக்சிலரேஷன் மாறுது, டைமை பொறுத்து மாறுது அப்படின்னு வச்சுட்டு நீங்கள் வெலாசிட்டியோட இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து நான் யூனிஃபார்ம். ஆக்சிலரேஷன் இஸ் நான் யூனிஃபார்ம். இது வந்து ஆக்சிலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஆர் யூனிஃபார்ம். இது ஆக்சிலரேஷன் நான் யூனிஃபார்ம், இது ஆக்சிலரேஷன். அதே மாதிரி தான் உங்களுக்கு வெலாசிட்டிக்கும். அப்போ
அப்போ வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் மாறினாலும் நீங்கள் வந்து இன்டெகிரேஷன் வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போது நீங்கள் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் வி டிடி வரும். இது வந்து T1லேருந்து T2. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ இன் டுடேஸ் கிளாஸ் நம்மளோட கோல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், ஃப்ரீ ஃபால் அண்ட் கிராஃபிக்கல் மெத்தடில் 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்டெகிரேஷன் ஃபார்மில் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் நம்ம 4 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பார்த்தோம். ஒன்று வந்து v minus u is equal to at, s is equal to ut plus half at square, v square minus u is equal to v square minus u square equal to 2as. And fourth equation வந்து sn என்னது u plus a by 2 into 2n minus 1. இந்த 4 ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னு பார்த்தோம். ஃப்ரீ ஃபால்னால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஃப்ரீ ஃபால் என்னென்னு பார்த்துட்டிங்க. அண்ட் ஃப்ரீ ஃபால்னால் an object falls or an object is in motion only under the influence of gravity. அதான் ஃப்ரீ ஃபால்னு பார்த்தாச்சு. அண்டு ஃபர்தர் உங்களுக்கு டிஸ்கஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எனி டவுட், ஏதாவது உங்களுக்கு கொஷின் இருந்தாலோ டவுட் இருந்தாலோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டும் ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ மோஷன் 1Dயில் 3rd வீடியோ, அதில் முக்கியமான ப்ராப்ளம்ஸ் அண்ட் கிராஃப் மெத்தட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ், வெலாசிட்டி டைம் கிராஃப், பொசிஷன் டைம் கிராஃப்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரைட், நீங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தாலும் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பிகாஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னென்ன கிளாஸ் நான் அப்டேட் பண்ணுறனோ அது வரும். ஓகே, பை. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ப்ராப்பராக எல்லா கொஷின்ஸும் நீங்கள் உங்களோட மெட்டீரியல்லேருந்து சால்வ் பண்ணுங்கள். இந்த கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களால் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். அண்டில் தென், பை.